மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான திருப்பூர் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம வந்து மொட்டை அடிக்க போறோம். இன்னைக்கு மொட்டை அடிச்சு சாமிக்கு வந்து தரிசனம் பண்ண போறோம். அதுதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் மொட்டை அடிக்கிற கவுண்டரு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவும், மொட்டை அடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவும் எடுப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறவங்க ரூ. 100லேருந்து ரூ. 150 வாங்குறாங்க நம்மகிட்ட. மத்தபடி பார்த்தீங்கன்னா, மீதி எல்லாமே இப்போ மொட்டை அடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, போயிட்டு இதுதான் குளம். இந்த குளத்துல போயிட்டு குளிச்சுட்டு, ட்ரெஸ் மாத்திக்கிட்டு நம்ம அடுத்து சாமி பார்க்க போ வேண்டியதுதான். இது எல்லாருமே இப்படிதான் வந்து மொட்டை அடிக்கணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க நேரா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போனீங்கன்னா, அங்க ஒரு இடம் இருக்கும். மொட்டை அடிக்கிறதுக்கு அங்க போய் நீங்க ஜிபே பண்ணிட்டு, மொட்டை அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு, கிழிச்சுட்டு, ட்ரெஸ் மாத்திக்கிட்டு நம்ம போ வேண்டியதுதான். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் முடிச்சுட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம இந்த என்ட்ரன்ஸ் பொறுத்தவரை வேலு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதனா வேண்டுதல் இருந்தா அத வாங்கிக்கிட்டு போயிட்டு உண்டியல்ல போடலாம். இப்ப நீங்க முதல் என்ட்ரன்ஸ் கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனோனே பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, முருகர் தான் இருப்பாரு. முருகர் தான் இருப்பாரு. அவர நம்ம தரிசனம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ப அடுத்தது உள்ள போ முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 கவுண்டர் இருக்கு. ஃப்ரீ கவுண்டரு, 2வது ரூ. 20 டோக்கனு, அதுக்கப்புறம் ரூ. 100 டோக்கனு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ஓரளவுக்கு கூட்டமா இருந்தது. ரொம்ப விசேஷ நாள்னா ரொம்ப கூட்டம் இருக்கும். செவ்வாய்க்கிழமையே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூட்டமா தான் இருந்தது. நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரீ டோக்கன்ல போலாமா? இல்ல ரூ. 20 டோக்கன்ல போலாமான்னு பார்த்தா, நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 20 டோக்கன்ல தான் போயிருந்தோம். ஃப்ரீ டோக்கன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைம் எடுக்கும். ரூ. 20 டோக்கன்னா ஓரளவுக்கு கிட்ட போயிடலாம். ரூ. 100 டோக்கன்னா ரொம்ப கிட்ட போயிடலாம். அந்த மாரி தான். இதுதான் டோக்கன் கவுண்டர். நம்ம வந்து டோக்கன் முதலே வாங்க வேண்டியதில்ல. நம்ம அந்த வழியில போம்போதே பாதி இதுவுல பார்த்தீங்கன்னா, டோக்கன் போட்டு அனுப்புவாங்க. எந்தெந்த இதுன்னு சொல்லிட்டு, அதுல நம்ம அதுக்கேத்த மாரி போய்க்க வேண்டியதுதான். அதே மாரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முருகன் கோயில்ல வந்து வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு இல்லன்னா, அதே மாரி வெளிய இருந்தும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முருகன் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து அர்ச்சனை கிடையாது. வெளிய தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சாமி தரிசனம் மட்டும் தான். அங்க போய் நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா, வெளிய பார்த்தீங்கன்னா, முருகர் செ செட்டப் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, முருகருக்கு வந்து தேங்காய் உடைக்கிறது இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த இடம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கியூ இருக்கும். இதுதான் முருகரு. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் தேங்காய் உடைக்கிறதுலருந்து எல்லாமே. இப்ப நம்ம இதுக்கும் கியூ இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சாமிக்கு தேங்காய் உடைச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போறதுக்கு தான். நம்ம உள்ள இருக்கிற முருகர் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட மட்டும் தான் முடியும். அங்க வந்து அர்ச்சனை எதுவும் பண்ண முடியாது. இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை பண்ணுவாங்க. அதுக்கும் கியூ இருக்கு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 20 ரூ. 50 டோக்கன் இருக்கு. அந்த மாரி டோக்கன் வாங்கிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு போலாம். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் 9:30, 10 மணிக்கு போனதுனால சீக்கிரமா சாமிய பார்த்துட்டோம். மத்த டைம்ல வந்து நீங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, விசேஷ நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு ஃபுல்லா ரஷ்ஷா இருக்கும். நம்மளால உள்ள போகவே முடியாது. 2, 3 மணி நேரம் ஆகும். அதனால விசேஷ நாள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க விடிய காத்தாலயே வந்துடலாம். மத்தபடி நார்மல் நாள்ல பார்த்தீங்கன்னா, 9, 10 மணிக்கு வரலாம். சாமிய நிம்மதியா பார்த்துட்டு, அர்ச்சனை பண்ணிட்டு போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா நம்ம முடிச்சுட்டு எல்லாம் வெளிய வந்ததுக்கப்புறம், சில பேர் உக்காருவாங்க. அந்த மாரி ஒரு சில இடம் தான் இது. நம்ம உக்காந்துக்கலாம். இல்ல எங்கனா கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போனா இங்க உக்காரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து முருகருக்கு இங்க அன்னதானம் சிலது பேரு போடுறாங்க இல்லையா? அதெல்லாம்